இரவில் திடீரென தூக்கம் கலைந்து விடுகிறதா? அதிகாலை வேளையில் எழுந்து அதன் பின் தூக்கமே வராமல் தவிக்கும் நிலைக்கு தள்ளப்படுவதற்கு காரணம் குறித்து சமீபத்தில் வெளியான ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளது. இந்தியா முழுவதும் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் 348 மாவட்டங்களை சேர்ந்த 43,000 பேர் பங்கேற்றனர். இதில் சுமார் 59% பேர் தினமும் 6 மணி நேரத்திற்கும் குறைவாகவே தூங்குவது தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த ஆய்வில் 20% பேர் வெறும் 4 மணி நேரம் மட்டுமே உறங்குவதாகவும் 39% பேர் மட்டுமே 6 முதல் 8 மணி நேரம் வரை தூங்குவதாகவும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ஆய்வில் பங்கேற்றவர்களுள் வெறும் 2% பேர் மட்டுமே 8 முதல் 10 மணி நேரம் தூங்குவதாக கூறியுள்ளனர். மேலும் இந்த ஆய்வில் பங்கேற்ற பலர் தங்கள் தூக்கத்தை கெடுப்பது எது என்பது பற்றிய தகவல்களையும் பகிர்ந்துள்ளனர். அதில் 72% பேர் கழிவறை செல்வதற்காக தங்களது தூக்கம் கலைந்து விடுவதாக காரணம் கூறியுள்ளனர். அதேபோல் இரவு நேரங்களில் சத்தம் மற்றும் கொசுக்கடியால் தூக்கம் தடைபடுவதாக 22% பேரும், மொபைல் அழைப்புகளால் தூக்கம் களைவதாக 6% பேரும் கூறியுள்ளனர். குறிப்பாக எந்த காரணமும் இன்றி நள்ளிரவில் 2 மணி முதல் 3 மணி வரை தூக்கத்தில் இருக்கும் பலர் திடீரென உறக்கம் கலைந்து எழுந்து விடுவதாக கூறுகின்றனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் மன அழுத்தத்தால் தூண்டப்படும் கார்டிசோல் என்ற ஹார்மோன் அதிகரிப்பே இதற்கு காரணம் என்று மருத்துவர்கள் கண்டறிந்துள்ளனர். மன அழுத்தம் காரணமாக மெக்னீசியம் குறைபாடு இருந்தால் கார்டிசோல் அளவு அதிகரிக்கும் என்றும், கார்டிசோல் அளவு குறைவாக உள்ளவர்கள் தங்கள் மெக்னீசியம் அளவை முறையாக பரிசோதிக்க வேண்டும் என்றும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். தினமும் 7 முதல் 8 மணி நேர உறக்கம் அனைவருக்கும் கட்டாயம் தேவை என இந்திய மருத்துவ ஆய்வின் தரவுகள் கூறுகின்றன. ஆனால் இந்தியாவில் பல லட்சம் மக்கள் போதிய உறக்கம் இல்லாமல் அவதிப்பட்டு வருவது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.